நீயும் நானும் வேற இல்லடா அப்படிங்கிற பாட்டு வரும்ல, அந்த பாட்டுக்கு ஏத்த மாதிரிதான் திமுகவும் அதிமுக வேற வேற இல்ல. ரெண்டு பேருமே வந்து ஒன்னா ஆளுதான், நாங்க பங்காளிங்க தான். வெளியே நாங்க அடிச்சுக்கிட்டாலும் உள்ள வந்து நாங்க இப்படிதான் இருப்போம். ஏன்னா பல்வேறு கான்ட்ராக்ட் வேலையில இருந்து பல்வேறு அரசாங்கம் அந்த குத்தகை எடுக்கிறதுல இருந்து எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா திமுகவும் அதிமுகவும் கூட்டுதான். அவங்களாம் வேற வேறலாம் இல்ல. அதை வந்து மீண்டும் நிரூபிக்கும் வகையில விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து மிக பெரிய அளவுல வந்து திமுகவும் அதிமுகவும் கூட்டணி போட்டு வந்து அந்த இடத்துல போட்டிட்ட பாமகவை வந்து தோற்கடிச்சிருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து இந்த தொகுதியில நாங்க போட்டியிட மாட்டோம், ஒதுங்கி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியும், அதாவது எடப்பாடி பழனிசாமி சற்று மதிக்காத அவர்களோட தொண்டர்கள் போயிட்டு கிட்டத்தட்ட 80% வாக்குகளை வந்து திமுக குத்திட்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு வழி இப்ப சோசியல் மீடியாலாம் அதுதான் ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. என்னன்னா செத்தாலும் அதிமுக காரங்க போயிட்டு திமுக ஓட்டு போட மாட்டான் அப்படிங்கிறது எப்படியாப்பட்ட வரிகள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து அதிமுகவினரை கலாய்ச்சி பாமகவினர் வந்து சோசியல் மீடியா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். அது மட்டும் இல்லாம அதிமுக வந்து கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுவும் இல்ல எடப்பாடி பழனிசாமி எல்லாம் வந்து ஒரு பொருட்டாவே அவங்களோட தொண்டர்களுக்கு மதிக்கல. நீ இவ்வளவு சொல்லியும் நீங்க போயிட்டு ஓட்டு போட்டா அதுக்கு என்னடா அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி வந்து கேட்கிற மாதிரியும், உன்னெல்லாம் ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிற மாதிரி அவர்களோட தொண்டர்களும் சொல்ற மாதிரி பல்வேறு மீம்ஸ்கள்லாம் சோசியல் மீடியால இருந்து வைரலாட்டு இருக்கு. ஏன்னா அந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல்ல திமுகவோட பல்வேறு அராஜகங்கள் சம்பவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற பல்வேறு கலை நிலவரம் என்ன சொன்னாங்கன்னா, அதிமுகவோட வாக்குகள் வந்து பாமகவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அங்க இருக்கிற அதிமுக வந்து செத்தாலும் திமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இது மாதிரியான பல்வேறு விஷயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்த வேலையில எலெக்ஷன் ரிசல்ட் வந்து இதுக்கு எல்லாத்துக்கும் மாறாக அப்படியே பேக் ஃபயர் ஆகிட்டு எப்படின்னா எல்லா ஓட்டும் வந்து திமுகவுக்கு போயிட்டு குத்திருக்கானுங்க. 80% ஓட்டை திமுக போய் குத்திருக்கானுங்க. அப்புறம் உங்க அம்மா, அதாவது ஜெயலலிதா அம்மா இருக்குல்ல, சேலையை பூச்சி ஊருனாங்க சட்டமன்றத்துல. அதுக்கெல்லாம் என்ன மரியாதைன்னு தெரியல. இப்போதைக்கு உங்க கட்சி தலைவரா பொதுச் செயலாளர் இருக்கிற எடப்பாடி பழனிசாமியை வந்து தவழ்ந்த பாடி, டெட் பாடி, இது மாதிரிலாம் கலாய்க்கிறாங்க திமுக. அதுக்கெல்லாம் என்னடா மரியாதை? உங்களுக்கு இவ்வளவு கலாய்ச்சி நீங்க திமுக போய் ஓட்டு போறீங்கன்னா எங்க 2 பேரை தவிர்த்து இங்க வேற யாரும் வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தானே உங்களுக்கு. உங்க தலைவர் இவ்வளவு சொல்லியும், உங்க பொதுச் செயலாளர் இவ்வளவு சொல்லியும் நீங்க போயிட்டு திமுக ஓட்டு போட்டு வந்திருக்கீங்களே. போயிட்டு நீங்க நோட்டாக்கு போட்டு வந்தா கூட உங்களுக்கு வந்து அவ்வளவு ஒரு பெருமையா இருந்திருக்கும். அட அதிமுக எல்லாம் போயிட்டு நோட்டாக்கு போட்டிருக்காங்க பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமையா இருந்திருக்கும். ஆனா போயிட்டு திமுக போட்டு வந்திருக்கீங்களே. இது மாதிரி உங்க கூட கூட்டணி வச்சா இதான் நிலைமை. இப்படியே உங்க கூட வந்து மற்ற கட்சிகளை கூட்டு வந்துச்சா அவங்களும் ஓட்டு போட மாட்டீங்க, போயிட்டு நேரம் திமுகவுக்கு தான் குத்திட்டு வருவீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நிரூபிச்சிருக்கீங்களே. செம்ம. உங்க கூட கூட்டணி வச்சு அவன் வந்து அதால பாதாளத்துக்கு தான் போவான்னு சொல்லிட்டு 2019 தேர்தலையும் 2021 தேர்தலையும் நிரூபிச்சிட்டீங்க. அதிமுகவினே நிரூபிச்சிட்டீங்க. உங்க கூட கூட்டணி வச்சா நாங்க அவங்களுக்குலாம் ஓட்டு போட மாட்டோம், நாங்க போயிட்டு நேரா திமுக தான் ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு நிரூபிச்சிட்டீங்க. தயவு செய்து இனிமேல் சொல்ல, இனி வரும் காலத்துல திமுக கூட நீங்க வந்து எதிரியா பாவிச்சீங்க, எக்காரணத்தை கூட துரோகி எடப்பாடி பழனிசாமி தலைமையான அதிமுக வந்து கண்டிப்பா நீங்க சேர்ந்தாதீங்க, வேண்டே வேண்டாம். பாமக பிஜேபி கூட்டணி இதே மாதிரி தொடர்ந்தா கூட 2026ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். 2031ல கண்டிப்பா ஆட்சி பிடிப்பதற்கான வாய்ப்பு கூட ஏற்படும் இந்த கூட்டணிக்கு. தயவு செய்து இந்த அதிமுக கூட மட்டும் கூட்டணி வச்சு, திமுக கூட கூட்டணி போனா கூட அவன் வந்து கூட்டணி தர்மம் அப்படிங்கிற ரீதியில வந்து நமக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக வந்து நமக்கு ஓட்டு போறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி 2 தேர்தலும் பார்த்தாச்சு, இந்த இடைத்தேர்தலும் பார்த்தாச்சு. அதனால இதெல்லாம் உணர்ந்து இனிமேலாவது கொஞ்சம் கூட்டணி தர்மத்தை கடைபிடிங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து அதிமுகவினருக்கு சொல்லிக்கொண்டு நன்றி, வணக்கம் மக்களே.